الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزفة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: உலமாக்கள் இருக்கிற இடத்துல உலமாக்கள் எல்லாம் மௌத்தாக ஆகி ஜாஹில்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கண்டா இல்மு உயர்த்தப்பட்டு விடும் என்பதற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்மை இதயத்திலிருந்து அகற்ற மாட்டான். அந்த இல்மு உடையவர்களை மௌத்தாக ஆக்குவான். அவர்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாலே அவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, தகுதியுடையவர்கள். கடைசியில் ஜுஹலாக்கள், ஜாஹில்கள் தான் அந்த இடத்துல அமருவாங்க. இதில் நல்லா தெரிகிறது, கல்புல வந்த இல்மு அது பிடுங்கப்பட மாட்டாது, அகற்றப்பட மாட்டாது. இல்முடைய உலமாக்கள் மௌத்தாக்கப்படுவாங்க. அவர்கள்ட்ட இருந்த இல்மு அதோட ஹத்தமாக ஆயிடும். என்று பார்க்கிறோம், நல்ல நல்ல ஆலிம்கள், பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குறதில்லை, ஸ்டாப் ஆகிடுது. பிஏ, எம்ஏ, என்னவோ படிப்புகள் இருக்குது, அதுக்கு படிக்க வச்சிடுறாங்க. அதில் படிக்க வச்சதுக்கு பின்னால் அத்தாக்காரு பெரிய ஹதரத் தாடியோடு இருக்கிறாரு, படித்த புள்ள நல்ல ஷேவிங்களை போல பலன் பக்கத்தில் உக்காந்துருக்கிறான். அத்தாவுக்கு எந்த வருத்தமும் வர்றதில்லை. என் மகனை படிக்க வச்சேன், நான் வாங்குகிற சம்பளம் 25,000 ரூபா தான், என் மகன் 75,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான் என்ற அந்த பெருமையை தான் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு நிறையா இருந்துக்கிட்டு இருக்கு. தாடி என்பது வாஜிபுல் உஜூப், வாஜிப். தாடி இல்லாதவர்கள் ஃபாசிக் என்று தன்னை தானே ஏலான் செஞ்சுக்கிறாங்க. தாடிக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஆனால் ஹஜ்ரத் வீட்டில் பிள்ளைய படிக்க வச்சதுனால, அரசாங்கத்துடைய வேலையில் இருந்ததுனால தாடிகள் வைக்கிறதில்லை. இதுவும் ஒரு வகையான ரஹோல் இல்முக்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. முஸ்னத் அஹமத் தபரானியில் இருக்குது, ஹுதுல் இல்ம கபுல் ஐகுபல, இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், அது கைப்பற்றப்படுவதற்கு முன்பு. ஒரு ஆராபி கேட்டாராம், நபி இப்படி சொன்ன உடனே எப்படி உயர்த்தப்படும் இல்முன்னு சொல்லி.
அலா இன்ன தஹாபல் இல்ம் தஹாபு ஹமலத்தின்னு சொன்னாங்க. நான் இல்மு போய்விடுவது என்பது அதை சுமந்த ஆலிம்கள் போய்விடுவது தான் சொன்னாங்க. அலா இன்ன தஹாபல் இல்ம் தஹாபு ஹமலத்தின் 3 தடவை திரும்ப சொன்னாங்களாம். இந்த ஹதீஸுகள்லாம் சொல்கிறது, அல்லாஹ் நினைத்தால் சதுரிலிருந்து இல்மை அழித்து விடலாம், நெஞ்சிலிருந்து இல்மை அழித்து விடலாம். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அதை செயல்படுத்த மாட்டான். இல்மை கற்றுக்கொண்டவருடைய கல்புல அந்த இல்மு கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ இல்மிலிருந்து சதுரிலிருந்து நெஞ்சிலிருந்து இல்மு வெளியாக்கப்பட மாட்டாதுன்னு இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சில ரிவாயத்து இப்படி இருக்கிறது, கியாமத்துடைய அடையாளங்களில் முஸ்லிம்களுடைய இல்லங்களில் இதயங்களிலிருந்து குர்ஆன் வெளியாக்கப்படும். நேற்று ஹாஃபிஸாக இருப்பாங்க, இன்னைக்கு குர்ஆன் பூரா மறந்து போயிடும். இன்னைக்கு கூட அலட்சியத்தின் காரணமாக நல்ல பக்க ஹாஃபிஸுகள்லாம் பேர் மட்டும் தான் ஹாஃபிஸாக இருக்கிறது. 2 ஆயத்து தொடர்ந்து ஓத முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கல்வியில் இருந்த அந்த குர்ஆன் காணா போயிடுச்சு. சரி, இதெல்லாம் கணக்கில் எடுக்காம கியாமத்து நாள் வரும்போது ஒட்டுமொத்தமாக குர்ஆனுடைய அந்த இல்மு கல்விலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். இப்படிதான் ஆரம்ப கட்டத்தில் கபுல இல்முடைய சூரத் ஆலிம்களை மௌத்தாக்குவதை கொண்டாக இருக்கிறது. அப்படியே ஆலிம்கள் போய் கடைசி கட்டத்தில் கியாமத்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ ஒரே நாளில் நாளைக்கு உலகம் அழிய போகுது இப்படிங்கிற நேரத்தில் யார் நல்லவங்கெல்லாம் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் மௌத்தாக்கிடுவாங்க. அவங்க கல்பில் இருக்கக்கூடிய குர்ஆன்லாம் க்ளோஸ் ஆகிடும். யாரும் எந்த மோமினும் பாக்கியாக இருக்க மாட்டாங்க. குர்ஆன் உள்ள எந்த மோமினும் பாக்கியாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் உலகத்தை அல்லாஹ் தஆலா அழிப்பான். எனவே கியாமத்துக்கு முந்தி உண்டான அடையாளங்களாக, ரொம்ப முந்தி உண்டான அடையாளங்களாக ஆலிம்கள் கைப்பற்றப்படுவதும், கியாமத்துக்கு சமீபமாக இருக்கக்கூடிய அடையாளமாக இல்மு கைப்பற்றப்படுவதும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய ஆலிமாக ஆன ஒரு நபர் 5 வருஷத்துக்கு பின்னால் கிதாபை திறந்து பார்த்தா அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கிட்ட நாளைக்கோ 4 ராத்திரிக்கோ கியாமத் தரம் போடும். நம்மளுடைய மாஹாவெல்லாம் நினச்சி பார்த்தா பாபு ஹல் யுஜாலு லின்னிசாஇ யௌமுன் அலா ஹிதத்தின் ஃபில் இல்ம். பாபுன் இது ஒரு பாபாகும். ஹல் யுஜாலு லின்னிசாஇ யௌமுன் அலா ஹிதத்தின். யௌமுன் அலா ஹிதத்தின் தனியே ஒரு நாள். சொல்லு. கற்றுக் கொடுப்பதற்காக, பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தனி ஒரு நாளை பெண்களுக்காக உண்டாக்கி கொள்வது, ஆக்கப்படுவது கூடுமா? இதற்கு முந்தி உள்ள பாடத்தில் இல்மை கைப்பற்றப்படுவது எப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய பயன்களாக இல்மை பரப்பணும் என்பதற்குண்டான ஆர்வம் ஊட்டுதல் இருந்தது. இல்முக்காக மஜ்லிஸை உண்டாக்கணும்னு சொல்லி
இப்போ இந்த இல்மை பாதுகாக்கணும், இல்மை இஷாஅத் செய்யணும். அதற்கு ஒரே வழி, பிறக்கின்ற குழந்தைகள் யாருடைய மடியில் வளர்கிறதோ அந்த பெண்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கணும். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் முதல் மதரசா, ஆரம்ப மதரசா. அவங்க மடியில் வளரும்போது அவங்களுக்காக வேண்டி தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பெண்கள் இல்மு தீன் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நாம் பார்க்கணும், தீனுடைய இல்மை தெரிந்த எத்தனையோ அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வாசல் வரைக்கும் கொண்டு வந்து பிஸ்மில்லாஹி தவக்கல் தாலல்லாம் சொல்லிட்டு பாப்பாங்கிறான். பெருமானே நல்ல விதமாக போயிட்டு வா, பாதுகாப்பாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லாமல் பிஸ்மில்லாஹி தவக்கல் தாலல்லாம் துவா ஓதிட்டு போன்றாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால. ஏதாவது ஒரு புள்ள வெறுமனே வந்து முதுகில் இருக்க பையத்துக்கு போட்டுச்சுன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு உள்ளாலவா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த பெண்களுக்கு தீனுடைய இல்மு தெரியும், தீனுடைய பற்று தெரியும். எனவே இதற்காக ஒரு பாபை தனியாக உண்டாக்கியிருக்கிறான். பிஹி கால ஹதஸனா ஆதம் கால ஹதஸனா ஷோபா கால ஹதஸனி இப்னுல் அஸ்பஹானி قال سمعت أبا صالح ذكوان يحدث عن أبي سعيد الخدري قال قال النساء للنبي صلى الله عليه وسلم غلبنا عليك الرجال. பெண்கள் வந்து நபி இடத்துல சொன்னாங்களாம், ஆண்கள் எங்களை விட மிகைத்து விட்டார்கள், எங்களை விட ஆண்களுக்கு தீன் நிறைய தெரியுது, நிறைய சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஃபஜஅல்னா யௌமன் மின் நஃப்ஸிக், உங்களுடைய புறத்திலிருந்து ஒரு நாளை எங்களுக்காக விசேஷமாக ஆக்கி கொள்ளுங்கோ, எங்களுக்கு மட்டும் தனியாக பொது பயானா இல்லாமல் பெண்கள் ஹுசூசி பயானாக ஆக்குங்கள் வேண்டாம். இப்போ வாதகுன்ன யௌமன், நபி அவர்களும் வாக்கு கொடுத்தாங்க, நல்லது உங்களுக்கு நான் ஒரு நாள் ஆக்குறேன். லக்கியஹுன்ன ஃபீஹி, வாக்கு கொடுத்த அந்த நாளிலே அந்த பெண்களை நபி சந்தித்தார்கள். ஃபவாலஹுன்ன, உபதேசங்களை செய்தார்கள். அமரஹுன்ன, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஃபகான ஃபீமா காலலஹுன்ன, அந்த பெண்களுக்கு நபி சொன்ன விஷயத்தில் இதுவும் உண்டு. எப்படி? ஃபகான ஃபீமா காலலஹுன்ன, நபியுடைய பயான் பல விஷயங்கள்ல இருந்துச்சு. அதில் ஒரு பாயிண்ட் இது, மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தன் மின் வலதிஹா இல்லா கானலஹா ஹிஜாபன் மினன்னார். உங்களிலிருந்து எந்த பெண்ணும் இல்லை, அவள் தன்னுடைய குழந்தையிலிருந்து ஒரு 3 குழந்தையை முன்னே அனுப்பிவிட்டாள், அப்படிப்பட்ட எந்த பெண்ணும் இல்லை, இல்லா கானலஹா, அந்த குழந்தை அவளுக்கு நரகத்திலிருந்து தடுப்பாக ஆகிய தவிர. ஓ பெண்களே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ள போடுறீங்க, ஆனால் அந்த புள்ள பிறக்கிற புள்ளெல்லாம் வந்து மௌத்தா போயிடுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், படாத பாடுபட்டு புள்ள பெற்றோம், எந்த புள்ளையும் இருக்கிறது இல்லைண்டு. இந்த மாதிரி உங்கள் புள்ள மௌத்தா போயிடுச்சின்னு சொன்னால் ஒரு 3 புள்ள, நாளைக்கு நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க. அப்படியே ஒரு கால்
உங்களுடைய செயல்பாட்டால் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களை போக விடாது. அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செஞ்சு எங்கள் அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பு, எங்கள் அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கும், அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் என்கிற கருத்தில் சொன்னாங்க. மாமின் குன்னை இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தன் மின் வலதிஹா இல்லா கானலஹா ஹிஜாபன் மினன் நார். فقالت امرأة ஒரு பெண்மணி சொன்னாங்க, 3 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதை வஸ்னைன், பொம்பளை பிள்ளைன்னு இல்லை 3 குழந்தை தான், 2 குழந்தைன்னு கேட்டாங்க. 3 குழந்தை மொத்தா போனா தானா, 2 குழந்தை மொத்தா போனா இல்லையா? ஃபகாலத் இம்ராத்துன் வஸ்னைன், ஃபகால வஸ்னைன், 2க்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிஹி கால ஹதஸனி முஹம்மது இப்னு பஷார் கால ஹதஸனா குந்தர் கால ஹதஸனா ஷுபா அன் அப்துர் ரஹ்மான் இப்னில் அஸ்பஹானி கால அன் ذكوان அன் அபி சயீதின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாதா. இதே கருத்தை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. வான் அப்துர் ரஹ்மான் இப்னில் அஸ்பஹானி கால் சமீது அபா ஹாசிம் அன் அபி ஹுரைரா கால் ஸலாஸத்தன் லம் யபுலுகுல் ஹின்ஸ, பருவ வயதை அடையாத 3 புள்ளை என்று சொன்னான். எப்படி? அங்கே முத்தலக்கன் இருக்கிறது துகத்திமு சலாசத்தன் என்று, 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. இந்த ஹதீஸ்கள் 20, 21, 167, 1087. இமாம் புகாரி விசேஷமாக இங்கே 2 ரிவாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு தலைப்புக்கு ஒரு ஹதீஸை தான் பேசுவாங்க. பெரும்பாலும் இங்கே 2 ஹதீஸை பேசியிருக்கிறாங்க. சில மஸ்லிஹத்தின் காரணமாக ஒன்றை விட கூடுதலாக பேசுகிற வழமையும் உண்டு. அது பரவலாக இருக்காது. என்னத்திற்கு 2 ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இங்கே? முதல் ரிவாயத்தில் ஹதஸனி இப்னுல் அஸ்பஹானின்னு இருந்துச்சு. அஸ்பஹானிக்கு எத்தனையோ மகன்கள் இருக்கலாம், அந்த மகன் யாருன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். முத்தலக்கன் முபஹமன் இருந்துச்சு. இந்த ரிவாயத்தில் அன் அப்துர் ரஹ்மான் இப்னில் அஸ்பஹானின்னு இருக்கு. புரியுதா? அஸ்பஹானியுடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்று. இது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன காரணம்னு சொன்னால், இதில் 3 குழந்தைகள் இருக்கு. பருவயதை அடையாத என்கிற கைது இல்லை. ஒட்டுமொத்தமாக 3 பிள்ளை. அது 8 வயசு பிள்ளையோ அல்லது 15 வயசு பையனோ 20 வயசு பையனோ எல்லாத்தையும் எடுத்துக்கும். இந்த ரிவாயத்தில் அபு ஹுரைராவுடைய வழியில் வந்திருக்கிறதுல யார் புலூக் ஆகலையோ அந்த மாதிரி குழந்தைகள் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இதை தெரிஞ்சு வச்சு இந்த கைது அங்கேயும் இருக்கிறது. 15 வயசுக்கு உள்ளால மௌத்தா போனால் குழந்தை சிபாரிசு செய்யும். 18 வயசு பையன் மௌத்தா போனால் சிபாரிசுலாம் செய்ய மாட்டான். பாலிகானத்துக்கு பின்னால் மௌத்தா போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்ன சிபாரிசுக்கு தகுதி உடையவர்கள் அல்ல. ஆகவே குழந்தைகள் என்பது பொதுவாக அல்ல.
பாலிகாகாத குழந்தைகள் சிறு வயதிலேயே. அப்போ ஒரு சந்தேகம் வருது இங்கே. அப்போது 7 வயசு பையன் மௌத்தா போகிறத விட ஒரு 18 வயசு 20 வயசு பையன் மௌத்தா போனால் தானே ரொம்ப அழுகுறாங்க. வீட்டுலாம் சம்பாதிக்கிற வயசுங்க. படிச்சுக்கிட்டு இருந்தால் ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் பாலிக ஆகிடுவாங்க. 10வது படிக்கும்போது தான் சந்தேகம், பாலிக ஆகிட்டானா பாலிக ஆகலையான்னு சொல்லி. இங்கே நபி அவர்கள் 7வது 8வது 9வது படிக்கிற பசங்க மொத்தா போயிட்டாங்கண்டா நாளைக்கு சிபாரிசு செய்வாங்க. +2 படிக்கிற பசங்க மொத்தா போனால் அந்த சிபாரிசு கிடைக்காதுங்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் கவலை கூடுதலாக எங்கே இருக்கும்? அந்த 8 18 20 வயசில் மொத்தா போனதான். காரணம் என்னன்னா, நாபாலிக் அந்த குழந்தைகளின் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு எந்த விதமான ஹுக்கூக் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. பருவ வயதை அடைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் புத்தி வந்துருச்சுங்கிறதுக்காக வேண்டி அம்மாவை வருத்தப்படக்கூடிய அளவுக்குலாம் நிறைய பசங்கள்லாம் நடந்து கொள்வானோம். சில பேர் ஒழுங்காக இருந்தால் கூட நிறைய பேர் அம்மாவை திட்டுறதுலேருந்து காசு கொடுக்கலன்னு சொல்லி என்னென்னவோ செய்கிறதுலாம் எல்லா அமைப்பும் இருக்கிறது. இது ஒரு ஜவாப். 2வது ஜவாப், அந்த மசாலா வேறு இந்த மசாலா வேறு. கவலை கூடுதலாக இருக்கும். 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க மௌத்தா போனால் பாலிகானதுக்கு. ஆனால் 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க மௌத்தா போனால் கவலை கூடுதலாக இருக்குண்டா எந்த அளவுக்கு கவலை கூடுதலாக இருக்கும் அந்த அளவுக்கு சவாபு கூடும். முசீபத்துக்கு பாவங்கள் மன்னிப்பு. இங்கே பேசுகிறது ஷஃபாத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குழந்தைகள் மௌத்தா போனால் ஷஃபாத் இருக்கிறது. பாலிகாகாத குழந்தைகள் மௌத்தா போனால் தான் ஷஃபாத் இருக்கிறது. நல்லா சம்பாதிக்கிற வயசில் 21 வயசு பையன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் ரொம்ப பெரிய கவலை வரும். அந்த கவலையின் காரணமாக அந்த பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளைக்கு சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா இந்த பையன்களால் இந்த புலவலால்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆகவே ஷஃபாத் என்பது ஒரு விஷயம். இவங்க அடைகிற கவலையினால் கஃபாராவாக அமைவது என்பது ஒரு விஷயம். எந்த அளவுக்கு கவலை இருக்குகிறதோ அந்த அளவுக்கு முக்கஃபிரு செய்யாத பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மகஃபிரத்துடைய வாதா. இது மகஃபிரத்துடைய வாதா அத்தாவுக்கும் கிடைக்கும், அம்மாவுக்கும் கிடைக்கும். மாமினன் நாசி மின் முஸ்லிமின் என்ற ஒரு வார்த்தமே இருக்கிறது. அத்தா அம்மா எல்லாமே இங்கே வந்துடுவாங்க. நாளைக்கு சிறு குழந்தைகள் 5 வயசு பிள்ளைவெல்லாம் அல்லா இடத்துல அடம் பிடிக்குமா, சொர்க்கலோகத்துக்கு போக மாட்டேன்னு அழுகுமா. எங்கள் அம்மா வந்தால் தான் போவேன், எங்கள் அத்தா வந்தால் தான் போவேன்னு சொல்லி. வெறும் அம்மாவுக்கு மட்டுமில்லை, பொம்பளை பையன்லாம் சொன்னாங்க அம்மாவுக்கு தான் சிபாரிசு செய்ய நினச்சிக்கிட்டாரு. அத்தாவுக்கும் இது இருக்கிறது, அம்மாவுக்கும் இது இருக்கிறது. இந்த அடம் பிடிக்குதல் இருக்கிறதே பாலிகான் அந்த பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய விஷயம் அல்ல. அடம் பிடித்து சாதிக்கிறது அது குழந்தைகளுக்கு உண்டானது. இப்போவும் பார்க்குறோம், நிறைய குழந்தைகள் அழுது அடம் பிடித்து பெற்றோர்கள் தோற்று போயிடுவாங்க, குழந்தைகள் தான் வெற்றி பெறுவாங்க. என்ன செய்கிறது? அந்த அடம் பிடிக்குதல் அழுவுறது இது அவங்களுக்கே உள்ளது. பாலிகாயாச்சுண்டா நாளைக்கு அந்த பையன் யா நப்சி பட்டியலில் இருப்பான். 18 வயசு பையன் மௌத்தா போயிட்டான்டா, எங்கள் அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு அழுவுறது அப்புறம் இருக்கட்டும், அவன் முதல்ல சொர்க்கத்துக்கு போனோமே. 15 வயசு ஆயிடுச்சு, 3 வருஷம் உலகத்தில் இருந்திருக்கிறான், ஒரு பக்கத்துக்கு கூட பள்ளிவாசலுக்கு வந்திருக்க மாட்டான், சும்மா விட்டுருவான் அல்லா தாலா. அவனே யா நப்சின்னு இருக்கும்போது அம்மாவுக்கு எங்கே சிபாரிசு செய்கிறது, அத்தாவுக்கு எங்கே சிபாரிசு செய்கிறது? ஆனால் 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பாவம்ங்கிறதுக்கு பேச்சே இல்லை.
அதனால் அவங்கெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போகிறது லாசிமாகிடுச்சு. ஆகவே அப்போ சொர்க்கலோகத்துக்கு போகும்போது எங்கள் அம்மா வரணும், எங்கள் அத்தா வரணும். பாபு மன் சமிஅ ஷைஅன் ஃபலம் யஃபஹம்ஹு வராஜாஹு ஹத்தா யாரிஃபஹு. மன் சமிஅ ஷைஅன், ஒருவர் ஒரு வஸ்துவை ஒரு இல்மை கேட்டார், ஃபலம் யஃபஹம்ஹு, அவருக்கு அது விளங்கலை. ஹதரத் பாடம் நடத்துகிறாங்க, பாடம் புரியல, பயான் செஞ்சாங்க, பயானில் என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சிக்க முடியல. ஃபராஜஅஹு, மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்பார், ஹத்தா யாரிஃபஹு, அதை புரிந்து கொள்ளும் வரை. இல்மு மஜ்லிஸில் தர்ஸில் உட்காந்து கிடக்கிறோம், உஸ்தாதுகள் பாடம் நடத்துகிறாங்க, சரியாக புரியலன்னு சொன்னால் உஸ்தாதுகளை விடக்கூடாது, பிரேக் போடுங்கிறாங்க. பிரேக்கு போட்டு விஷயம் புரிகிற வரைக்கும் 2வது தடவை கேட்குறது, 3வது தடவை கேட்குறது, இது கட்டாயம். இதெல்லாம் அதபோல் வராது. உஸ்தாதுகளை நோஸ் கட் செய்கிறோம் என்கிற அந்த பேச்செல்லாம் வராது. விளங்கணும் என்கிற ஆர்வத்தில் உஸ்தாதுகளிடத்தில் திரும்பவும் என்ன செய்யணும், கேட்கணுங்கிறான். மன் சமிஅ ஷைஅன், ஒரு வஸ்துவை செவியிற்று, ஃபலம் யஃபஹம்ஹு, அதை விளங்கவில்லை என்றால், ஃபராஜஅஹு, அதை மீண்டும் மீண்டும் கேட்பார், ஹத்தா யாரிஃபஹு, அதை புரிந்து கொள்ளும் வரை. ஹத்தா யாரிஃபஹு. இதற்கு முந்தி உள்ள பாடத்தில் பெண்களுக்கு தாலீம் செய்யணும், வாசு செய்யணும்னு சொல்லி, ஆனால் இந்த பாடத்தில் புரியாத விஷயங்களை புரிகிற அளவுக்கு திருப்பி கேட்கணும், மீண்டும் கேட்கணும். பொதுவாக பெண்கள் நாக்கிசாத்துல் அக்ல், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தஹீன் இருக்காது. ஒரு சில பெண்கள் கெட்டிக்கார பெண்களாக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் +2 அதில் இதில் 10th பாஸ் ஆகிறது ஆண்களை விட பெண்கள் தான். பெண்கள் தான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆம்பளை புள்ளவெல்லாம் சும்மா மக்கு மதார்சாவாக இருக்கிறானுவோ. இங்கே நீங்கள் பெண்களை நாக்கிசாத்துல் அக்லுங்கிறீங்க. நாக்கிசாத்துல் அக்ல் என்பதின் காரணமாக தான் இமாம் புகாரி பக்கத்தில் போட்டுட்டார் பெண்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது. ஆகவே இஸ்லாமிய பார்வையில் பொதுவாக அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆண்கள் தான் அக்லு கூடுதலாக உள்ளவங்க. நாக்கிசாத்துல் அக்ல் தான். ஹதீஸெல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இப்போ நீ கேட்குற, எப்படி அவங்க தானே கூடுதலாக பாஸ் ஆகிறாங்க, ஃபஸ்ட்டு மார்க்கில் வராங்க, தமிழகத்திலேயே +2 ஃபஸ்ட்டில் ஒரு பொம்பளை பேர் வருதுன்னு சொன்னால், அந்த பொம்பளை வீட்டில் இருக்கிறவோ சுத்தமாட்டா தெருவில் பஜாரில், அதனால் பள்ளிக்கூடம் வீடுன்னு இருக்கிறா. இந்த பையன் இருக்கிறானே, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது பையை வச்சுட்டு தூக்கி எங்கேயாச்சும் சுற்றி போட்டுட்டு பரீட்சை வந்தால் ஊந்து ராத்திரிலையும் பால்லையும் படிக்க வேண்டியது. அந்த பொம்பளவை படிக்கிற மாதிரி ஆம்பளவை படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இவனை எட்டிக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. குறை இவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு உண்டான அந்த திறமையை அவன் பயன்படுத்தலை. அதன் காரணமாக தான் பராக் அதிகம், ஊர் சுற்றுறது அதிகம், கூட்டாளி அதிகம். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னத்தான் இருந்தால் கூட வீட்டிலே தான் இருப்பாங்க. அவங்க பஜாரில் போய் நின்றுக்கிட்டு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பராக்கு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால குறைஞ்சி போயிடறானோ தவிர அசல் திறமை யாருக்கு அதிகம்? ஆண்களுக்கு தான். சரி, அந்த பாடத்துக்கு பின்னால் இந்த பாடத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், உமூமன் நாக்கிசாத்துல் அக்ல். எனவே விளங்குற சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெண்களுக்கு பயான்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி அவங்களுடைய ஸ்டேஜில் ஆகி உஸ்தாதுகள் பாடம் நடத்தணும், பயான் செய்கிறவங்க புரிய வைக்கணும். இப்போ மாணவர்களாகிய நீங்களும் பாடங்களுக்கு போகும்போது எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடங்களை புரிவதற்காக முயற்சி செய்யணும். புரிய முடியலைன்றா உஸ்தாதுகளிடத்தில் 2வது தடவையும் கேட்கணும், 3வது தடவையும் கேட்கணும்.
இப்படி திரும்பி கேட்கறதுனால உஸ்தாத் இடத்துல அதபாக நடந்து கொண்டோங்கிற பேர் வராது. யாராவது ஒரு மாணவர் ஒரு தடவை 2 தடவை கேட்குறாருங்கிறதுனால அவர் கேவலப்படுத்தவும் கூடாது. பிஹி கால ஹதஸனா சயீது இப்னு அபி மரியம் கால அக்பரனா நாஃபி இப்னு உமர் கால ஹதஸனி இப்னு அபி முலைகா அன்ன ஆயிஷா ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானத் லா தஸ்மஉ ஷைஅன் லா தாரிஃபுஹு இல்லா ராஜஅது ஃபீஹி ஹத்தா தாரிஃபஹு. இதான் ஆதாரம், தலைப்பு. ஆயிஷா அவர்கள் எதையும் செவியுற மாட்டார்கள், அதை விளங்காத முறையில் லா தாரிஃபு, அதை மீண்டும் மீண்டும் கேட்டே தவிர ஹத்தா தாரிஃபஹு, அதை விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு. ஒழுங்கா அர்த்தத்தை நல்லா கவனிச்சுக்கோ. கானத்து லா தஸ்மஉ ஷைஅன், ஆயிஷா அவர்கள் எதையும் செவியுற மாட்டார்கள், லா தாரிஃபுஹு, எதை விளங்க மாட்டார்களோ அப்படிப்பட்ட வஸ்துவை, இல்லா ராஜஅத் ஃபீஹி, அதில் திரும்பவும் திரும்பவும் கேட்டே தவிர எந்த அளவுக்கு கேட்பாங்க? ஹத்தா தாரிஃபஹு. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஒரு நாள் நபி இப்படி சொன்னாங்களாம், மன் ஹூசிப உذிப, யார் விசாரணை செய்யப்படுவாரோ அவர் வேதனையில் ஆக்கப்பட்டு விட்டார், வேதனையில் சிக்கிவிட்டார். காலத் ஆயிஷா, நபி சொன்ன உடனே ஆயிஷா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? கேள்வி கேட்கப்பட்டவர், விசாரணை செய்யப்பட்டவர் வேதனையில் மாட்டிக்கொண்டார். அவலைஸ யகூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, மிக இலகுவாக கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் இருக்குதே. நீங்கள் உذிபங்கிறீங்களே, கேள்வி கேட்டாலே சிக்கலில் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். குரானில் இப்படி இருக்குது, புரியல பாரு அவங்களுக்கு. நபி சொல்கிறது இப்படி இருக்குது, குரானில் இப்படி லேசான கணக்குன்னு இருக்குது. நபி சொல்கிறது கஷ்டமான கணக்கு. விசாரணை செஞ்சு விசாரணைக்கு பின்னால் தீர்ப்பு செஞ்சு நரகத்துக்கு போகிறது என்பது அது வேதனை. கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலையிலேயே வேதனை தான்ட்டாங்க. இந்த சில பேருக்கு சிஐடி போலீஸ்லாம் விசாரணை செஞ்சுட்டு இருக்கானோலாம் இல்லையா, ஊடு பூராவும் அங்கே இங்கே இங்கேன்னு, அதே பெரிய வேதனை. அதெல்லாம் விசாரணை செஞ்சு 1 வருஷத்துக்கு பின்னால் 2 வருஷத்துக்கு பின்னால் தான் 1 வருஷத்துக்கு ஜெயிலு 3 வருஷத்துக்கு ஜெயில் கொடுக்க போகிறான். இந்த அலங்கலிக்குதல் இருக்குதே அந்த அதிகாரிகளால், அதுவே பெரிய வேதனை. ஹூசிபாமல். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. காலத் கால கால நபி சொன்னாங்க, இன்னமா தாலிக்கல் அர்து, இது கணக்கை எடுத்து காண்பிக்கிறது, பட்டோலை எடுத்து காண்பிக்கிறது. அல்லாஹ் தாலா சொல்றது இருக்கிறதே, துருவி துருவி விசாரிக்கிறது அல்ல. என்ன கணக்கு கொடுப்பா, இப்போ கால நாஸ்டாவுக்கு பின்னால் இந்த புள்ளவை என்கிட்ட கணக்கு கொடுக்குறாங்க. கணக்கு கொடுத்துட்டு பார்க்குறேன், 25 பேர் ஹியூஸில், 95 பேர் இது 3 உஸ்தாதுன்னு சொல்லி ரைட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். பஸ் முடிஞ்சு போய் எடுத்துக்கோன்னு சொல்லி, இது ஹிசாபன் யஸீரா. சந்தேகம் வந்துருச்சு, எடுத்துருக்காங்க 97 பேர், 97 பேர் ஹாஜராக வந்திருக்கிறான்னா 95 ஹாஜரை 97 வராத நபர்களுக்கும் வந்ததாக கணக்கு போட்டு செஞ்சுருக்கானான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 பார்த்தா அங்கே ஏதாவது இருக்கும், 2 போட்டிருப்பான். ஏன் வந்த மாதிரி தெரியலன்னா ஒரு சுற்றி பார்க்கும்போது இங்கே ஹாஜரை போட்டிருக்கிறாங்களே. இப்போ இந்த கணக்கு இப்படின்னு கணக்கு பார்க்குறதுன்னு இருக்குது. அன்னைக்கு நோட்டை கொடுத்துக்கிட்டு மேம்போக்காக பார்த்துட்டு, இதுதான் ஹிசாபன் யஸீரா. நபி சொன்னாங்க, நீ பிறந்ததுலேருந்து மௌத்தா, பாலிகானத்துலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் உள்ள கணக்கு பட்டியெல்லாம் இருக்கும், பார்த்துட்டு ரைட்னு சொல்லி எல்லாத்தெல்லாம் அனுப்பிவிடுவான். ஹிசாபன் யஸீரா அது. ஆனால் மன் நூக்கிஷல் ஹிசாப்,
யாருக்கு துருவி துருவி விசாரிக்கப்படுகிறதோ 10:35க்கு எங்கே இருந்த, 10:40க்கு எங்கே போனேன், கக்கூசுக்கு போயிட்டு இருக்கும்போது உடனே பாடத்துக்கு வராமல் இடையில 5 பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்த, ஒன்றுக்கு போனேன் அதில் ஒன்றுக்கு போயிட்டு வரதுக்கு 25 நிமிஷமாடா. இப்படியாக கேட்கறது இருக்கிறத மன் நோக்கிஷல் ஹிசாப் எஹலிக்கு அழிந்து விடுவான். அப்போ ஆயிஷா அவர்கள் இங்கே தான் முக்கியமான பாசி. நபி சொன்னாங்க மன் ஹூசிப உதிபான்னு சொல்லி. உடனே அவங்களுக்கு மைண்டில் வருது, குரானில் எப்படி இருக்கிறது, நபி இப்படி சொல்கிறாங்களே, விளக்கம் கேட்டாங்க. விளக்கம் தெரிகிற வரைக்கும் விடல. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.